பாருங்க ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். எங்கேருந்து எங்கே கொடுத்துருக்கோம்? சிந்து சமய நாகரிகம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரத்தாஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரியா? ஓல்டு சிலபஸில் ஹிஸ்ட்ரி லெவலில் தான் இருந்தது. ஆனால் நியூ சிலபஸில் ஐஎன்எம்மும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பாருங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச் பண்ணும்போது ஒவ்வொன்றா வந்து சரியா இருக்கா தப்பா இருக்கா நாங்கள் இன்டோ டிக்கோ போட்டிங்கன்னா இன்கரெக்ட் மேட்சோ கரெக்ட் மேட்சோ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. பாருங்க இபாதத் கானா அப்படின்றது என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன இபாதத் கானாங்கிறது என்ன? ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். ஓகேங்களா? அக்பர் கட்டின புதிய கேபிட்டல் ஃபத்தேபூர் சிக்ரி பில்டிங்கில் 5 அடுக்கு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காரு ஆக்சுவலாக. அந்த இடத்துல எல்லா மதங்களையும் கூப்பிட்டு மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கட்டினார். அதுக்கு பேர் இபாதத் கானா. இன்னொரு பேர் வந்து பஞ்ச் மஹால் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ரிலீஜியஸ் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக கட்டின பில்டிங் அது வந்து அக்பர் கட்டினா அது கரெக்டாக இருக்கு. திவானி அர்ஜ் அப்படின்றது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக. திவானி அர்ஜ் அப்படின்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். இராணுவத்திற்குன்னு சொல்லி தனியாக ஒரு துறையை உருவாக்குனது யார் அப்படின்னா பால்பன் உருவாக்குனார். மூணாவது வந்து சிக்கந்தர் இ சானி அப்படின்னு சொல்லி படித்தோம். இங்கே படித்தோம் இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ இரண்டாம் அலெக்சாண்டர் யார் தானே சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா அலாவுத்தீன் கில்ஜி சவுத் இந்தியா மீது படையெடுத்து வந்தார் இல்லையா? தென்னிந்தியாவில் இந்த 4 சமஸ்தானங்கள் ஜெயிச்சார்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வந்து அவர் அந்த பட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டார். என்னது வாரங்களை ஆண்ட காக்கடியர்கள், துவார சமுதிரத்தை ஆண்ட ஒய்சாளர்கள், நெக்ஸ்ட் வந்து மதுரையை ஆண்ட பாண்டியர்கள், இந்த மாதிரி இன்னொரு 4 பேரை ஜெயிச்சார்ல அதுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட் மேட்ச் ஆக்சுவலாக. ஆலை தர்வாஜாங்கிறது என்ன அப்படின்னா அலாவுத்தீன் கில்ஜி வந்து அந்த குதுப்பினார் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் கேட் கட்டியிருந்தார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி நம்மளுக்கு வந்து. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் மேட்ச் என்ன கேட்டிருக்கிறாங்க? அக்பரின் முன்னோடி அப்படின்னு யாரை சொல்றாங்க? ஷெர்ஷா சூரியை சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க? ஆக்சுவலாக வந்து ரெவென்யூ சிஸ்டம், நில வருவாய் முறை அக்பர் பின்னால் யூஸ் பண்ண சிஸ்டம்மை முன்னாடியே வந்து ஷெர்ஷா சூரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்ததுனால அப்படி சொல்றாங்க ஆக்சுவலாக. லயன் கிங் அப்படின்னு சொல்லி யாரை சொன்னோம்? லயன் கிங்னு யாரை சொன்னோம்? ஷெர்கான் அப்படின்னு சொல்லி. ஷெர்கானுக்கு இன்னொரு பேர் தான் ஷெர்ஷா சூரி. ஸோ இது வந்து மிஸ் மேட்ச் ஆக்சுவலாக. சரியா? அவுரங்கசீப்க்கு என்ன பட்டம் கொடுத்துருந்தோம்? அவுரங்கசீப்க்கு ஒரு பட்டம் இருந்தது. என்ன பட்டம்? ஆலம்கீர்னு பட்டம். ஸோ இதுதான் மிஸ் மேட்ச் ஆக்சுவலாக. பிரின்ஸ் ஆஃப் பில்டர்ஸ் அப்படின்னா என்னது? கட்டிடக்கலை நிலவரசன் அப்படின்னு ஷாஜஹான் வந்து சொல்றோம். பேக்கபார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பேக்கபார் அப்படின்னா அவுரங்கசீப்புக்கு பின்னால முகலாய பேரரசு அழிஞ்சது தேஞ்சதுன்னு சொல்றோம். பட் பின்னால லேட்டர் முகல்ஸ்ன்னு இருந்தாங்க, பிற்கால முகலாயர்கள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அரசர் பேர் வந்து முதலாம் பகதூர் ஷா 1. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் இஷ்டத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க வரைமுறை இல்லாமல். அதனால அவர் வந்து ஹெட்லெஸ் கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மூணாவது வந்து சிவாஜி பார்த்தோம் இல்லையா? மரத்தாஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான வருஷம் எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. புரந்தர் உடன்படிக்கை வந்து 1665. சிவாஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா? 4-5 பார்த்துருக்குறோம். நோட் பண்ணிக்கோங்க. 1627 அவர் பிறந்தது ஆக்சுவலாக. அவர் ஸ்டார்ட் பண்ணது 1627. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்சல் கான் அப்படின்றவர் அவரை கொல்ல அனுப்புகிறாங்க, சிவாஜியை கொல்ல அனுப்புகிறாங்க. அது வந்து 1659 அப்சல் கான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சைஸ்டா கான் அப்படின்ற ஒருத்தர் அனுப்புகிறார், அவுரங்கசீப் அனுப்புகிறார். ரெண்டாவதா 1660 வர்றார். அவர் வந்து 1660 வர்றாரு. ஓகேவா? சைஸ்டா கான் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 1665 மூணாவது ஒரு ஆள் வர்றாரு. யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஆம்பர். அவுரங்கசீப் ரெண்டாவது ஒரு ஆள் அனுப்புறாரு. ஆம்பரை ஆண்ட ராஜா ஜெய்சிங் ராஜபுத்திர வீரபுத்திர அனுப்புறாரு ஆக்சுவலா. அப்ப சிவாஜி லாக் ஆயிடுறாரு. அந்த வருஷத்துல அப்படியே வந்து புரந்தர் உடன்படிக்கை சைன் பண்றாங்க. நோட் பண்ணி 1665 புரந்தர் உடன்படிக்கை. அப்புறம் 1674 சிவாஜி வந்து முடிசூட்டிக்கிறார், கொரோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1674. ஸோ அதுக்கு வந்து நிறைய கஜானா காலி ஆயிடுது, பணம் செலவு பண்ணிடுறாரு. 1680 என்ன பண்ணாரு? 1678 என்ன பண்ணாரு? தக்கான பகுதி மேல படையெடுத்து வந்தார், சூறையாடுறதுக்காக வந்தார், மணி கலெக்ட் பண்ண வந்துட்டு போனாரு. 1680 வந்து சிவாஜி இறந்துட்டார். அவரை பற்றி தகவல். அது வந்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து எது இம்ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திவானி அர்ச் அப்படின்றது இப்ப பார்த்தோம் இல்லையா? மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். ஆனா இங்க என்னன்னு போட்டிருக்கு? நீர்ப்பாசனத்துக்கான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ராங் ஆக்சுவலா.
நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின்ல ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிளைனா ஒவ்வொரு லைனாக இல்லாமல் 4 கொஸ்டின் ஒரு கொஸ்டினில் லோட் பண்ணிருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பரு வேல்யூபிளாக இருக்கு, படித்தா நல்லா இருக்கும். புராண கிலா அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு ஆக்சுவலாக டெல்லியில். பழைய கோட்டை அப்படின்னு தமிழில் பேர் ஆக்சுவலாக. அதை கட்டினது வந்து ஷெர்ஷா சூரி. ஆக்ரா கோட்டையை கட்டினது வந்து அக்பர் 1565 கட்டியிருக்காரு. ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்ராவில், அதை கட்டியிருக்காரு. டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையை கட்டினது வந்து யாருன்னா ஷாஜஹான். இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஃபத்தேபூர் சிக்ரி அதை வந்து உருவாக்குனது யாரு? அக்பர். அக்பர் ஃபவுண்டட் நியூ கேபிட்டல் ஃபத்தேபூர் சிக்ரி. இயர் வந்து 1571. அக்பர் வந்து புதிய கேபிட்டல் ஒன்று 1571 1585 வரைக்கும் அங்கே இருந்தார். 15 இயர்ஸ் வந்து கேபிட்டல் அங்கே இருந்தார். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின்ல என்ன அகைன் இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. கவிராஜர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். வீணை வடிக்கிற வாசத்துல அவர் வந்து நாணயத்தை வெளியிட்டார் படிச்சோம் இல்லையா. அலகாபாத் பாறை தூண் கல்வெட்டு யாரை பத்தினது? சமுத்திரகுப்தர் பத்தினது. அந்த கல்வெட்டை பொறிச்சவர் யாரு? ஹரிசேனா. ஸோ மகாராஜாதிராஜன்ற பட்டம் எடுத்துக்கிட்டது யாரு? முதலாம் சந்திரகுப்தா. அப்புறம் கிரேட்டஸ்ட் குப்தா ரூலர் அப்படின்னு யாரை சொல்றோம்? சமுத்திரகுப்தர் சொல்றோம். எதுக்காக சொல்றோம்? நார்த் சவுத் சைடு எல்லாமே வின் பண்ணாருன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ 7th கொஸ்டின்ல என்ன மிஸ் மேட்ச் இருக்கு? மாமல்லன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம்? ஆக்சுவலாக வந்து மகேந்திர பல்லவனுடைய பையன், சரிங்களா? அவர் என்னது? நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு அவருக்கு பேர். இது மிஸ் மேட்சா இருக்கு. மாமல்லன் அப்படின்னு யாரை சொல்றோம்னா மகேந்திரவர்ம பல்லவனுடைய பையன், அதுல முதலாம் நரசிம்மவர்மன் சொல்றோம். இதுதான் மிஸ் மேட்ச். வாதாபி கொண்டான் நரசிம்மவர்ம பல்லவன் தான் சொல்றோம். ஸோ வாதாபி கொண்டான் அடுத்த வந்து இன்னொரு பட்டம் இருக்கு அவருக்கு, என்னது? மாமல்லன். 2 பட்டம் சொல்லியிருக்கோம். வைகுந்த பெருமாள் கோவில் அதை யார் கட்டினது? நந்திவர்மன் ஒருத்தர் இருக்கார் பின்னால், அவர் கட்டினார் ஆக்சுவலா. சித்தனவாசல் கோவில் பல்லவர்களை பத்தி சொல்லி இந்த டாபிக் பார்த்துருக்கோம். முகலாய பேரரசனுடைய கடைசி சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முகல் ரூலர்ஸ்ல முற்கால முகலாயர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வராங்களா 6 பேர், ரொம்ப கிரேட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயஜென்டிக்கா ரூல் பண்ணாங்க. அதை முற்கால முகலாயர்கள் சொல்றோம். அதுல கடைசி அரசர் யாருன்னு கேட்குறாங்க, அவுரங்கசீப். அது வரைக்கும் வந்து பேரரசர் வந்து பயங்கர பெருசா பயங்கர பவர் வந்து செலுத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. அவுரங்கசீப் பீரியட் வந்து 1707. ஸோ முகலாய பேர் சாய்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவுரங்கசீப் அவருடைய ஃபாலோ அப் சரியில்லை. 9th கொஸ்டின் ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்டிருக்கோம் இல்லையா. மராட்டிய கூட்டிடைவு அப்படின்னு சொன்னோம். அதான் மராத்தா கன்ஃபெடரசி. எப்படி பாமினி சுல்தான்கள் கடைசியில வந்து 5ஆ உடைஞ்சிருவாங்க இல்லையா, தக்கான சுல்தான்கள்னு சொல்லி, அந்த மாதிரி மராத்தாஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட்ல பீஷ்வாக்கள் ஆட்சியில 3 பீஷ்வாக்கள் வராங்க பாருங்க. பாலாஜி விஸ்வநாத், அடுத்து பாஜி ராவ். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பாலாஜி பாஜி ராவ். 3 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத், 2வது பாஜிராவ் 1, அடுத்து பாலாஜி பாஜிராவ் 2. அவர் தான் நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஸோ இதுல பாஜிராவ் 1 மிட்ல வர்றாரு இல்லையா, அவரு பீரியட்ல மராத்திய கூட்டணி 5 ஃபேமிலிஸா உடைஞ்சிரும். அதுல மிஸ் மேட்சா இருக்கு. சிந்தியாவுடைய கேபிட்டல் வந்து குவாலியர். அதுல 5 சொல்லியிருக்கிறோம். 5 மராத்தா ஃபேமிலிஸ், 5 ஹெட் குவார்ட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாமினி சுல்தான்கள்ல 5 வம்சம், இமா சாஹி வம்சம், பிராரை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சொல்லியிருக்கிறோம். என்ன வம்சம், எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல வந்து இது குவாலியர்னு வரணும் ஆக்சுவலா. இந்த பூனாவில் பீஷ்வாக்கள் இருந்தாங்க. பீஷ்வாக்கள் ஒரு குரூப் இருந்தாங்க இல்லையா, இவங்க 5 பேருக்கு ஹெட் யாருன்னா பீஷ்வாஸ். அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வச்சிருந்தாங்கன்னா பூனாவில். 10வது கொஸ்டின்ல நானா சாஹிப் யாரு? இந்த 3ஆவதா வர்ற பீஷ்வா. பாலாஜி விஸ்வநாத் ஃபர்ஸ்ட், 2வது பாஜிராவ் 1, அவர் தான் மராத்திய கூட்டணி ஏற்படுத்தாரு. 3ஆவதா வர்றாரு இல்லையா, அவர் பேர் தான் பாஜிராவ் 2, அவருக்கு பேர் தான் நானா சாஹிப். 3வது பானிபட் போர் வந்தப்போ அவர் தான் இறந்து போயிட்டார். ஓகே, செய்தி கேட்டு இறந்துட்டார் சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், சத்ரபதினு யார் அழைக்கிறோம்? சிவாஜி அழைக்கிறோம். செங்கிஸ்கான் இஷ்யூன்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? மங்கோலிய பேரரசர்கிட்ட வந்து தப்பிச்சு வந்து மங்கள்ராம் பர்னின்னு ஒருத்தர் வந்தார் அப்படின்னு. அந்த எபிசோட் நடந்தது யார் பீரியட்ல? இல்துமிஷ் பீரியட்ல. இயர் வந்து 1241 அது நடந்தது. சௌஹான் குத்புதீன் ஐபக் அப்படின்றது குத்புதீன் ஐபக் பீரியட்ல சௌஹான்கள் கூட சண்டை போட்டிருந்தார் பக்கத்துல. நெக்ஸ்ட் வந்து ரஜியா சுல்தானா பீரியட்ல யாக்கூத் அப்படின்ற ஒரு அடிமையை வந்து பெரிய போஸ்டிங் அந்த அம்மா வச்சாங்கன்னு அவங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சண்டை வந்தது. ஸோ ஆன்சர் வந்து செங்கிஸ்கான் இஷ்யூ ராங்கா இருக்கு. டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணது யார் ஆக்சுவலா? சிக்கந்தர் லோடி. இது ஏற்கனவே 4-5 டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 1504 வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அதில் பாருங்க அந்த கேபிட்டல் ஷிஃப்டிங் முகல்ஸ் பீரியட்ல ஒரு லாஜிக் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து அக்பர் வந்து ஃபத்தேபூர் சிக்ரியில் வச்சிருந்தாரு 1571 to 1585. அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர பேர் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆக்ராவுக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டார், அக்பர் ஷிஃப்ட் பண்ணிட்டார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராலேருந்து டெல்லிக்கு அகைன் ஷிஃப்ட் பண்ணுறது ஷாஜஹான் பீரியடில் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறார். ஸோ கடைசி முகலாய பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷாவை அந்த ரெட் ஃபோர்ட்டில் தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 13வது கொஸ்டின் வந்து அபாலிஷன் ஆஃப் சஹல்கனி. சஹல்கனின்னா என்னன்னு சொன்னோம், 40 நம்பர் குழுன்னு சொல்லி சொன்னோம். பால்வன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறார். என்ன அதுக்கு பேர், எ குரூப் ஆஃப் 40 அப்படின்னு பேர். 40 நம்பர் குழு அப்படின்னு எதுக்காக ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சுல்தானுக்கு அடுத்த பவர் சென்டர், செகண்ட் லைன் பவர் சென்டர் 40 பேர் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அது பால்பன். ஜிசியா டேக்ஸை ரிமூவ் பண்ணுறது யாரு, அக்பர். ஜிசியா டேக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டது குத்புதீன் ஐபக், ஓகேவா. அதுக்கு அடுத்து போட்டது ஃபிரோஸ் ஷா துக்ளக். நோட் பண்ணிக்கலாம் பாருங்க லைனர், ஓகேங்களா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் இருக்கார் இல்லையா, ஃபிரோஸ்ன்னு போட்டுங்க போதும். ஃபிரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் போடுறாரு. ஸோ ஃபிரோஸ் ஷா போட்டதை அக்பர் தான் ரிமூவ் பண்றாரு, அதற்கே இருக்காரு ஆக்சுவலா. அகைன் அக்பர் எடுத்ததை திரும்பவும் யார் போடுறாங்கன்னா ஜஹாங்கீர், இவர் அவுரங்கசீப் கொண்டு வர்றாரு. அவுரங்கசீப் தான் நெகட்டிவா இருந்தார் இல்லையா, கொண்டு வர்றாரு. அதை திருப்பி யார் ரிமூவ் பண்ணாங்கன்னா பின்னால வர ஜலந்தர் ஷான்னு ஒருத்தர் வருவார், அவர் ரிமூவ் பண்ணுவார். முகலாய பேரரசுக்கு வருகை தந்த பிரெஞ்சு பயணியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிராவெர்னியர் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா, ஃபாரின் டிராவலர்ஸ்ல. ஸோ 15th கொஸ்டின்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அகைன் இன்கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்கு. குருநானக் அப்படின்றவர் யாரு, யாருடைய சீடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய சீடர், 8 வகையான சீடர்கள் வச்சிருந்தாருன்னு சொன்னால வேற வேற ப்ரொஃபஷன்ல. கபீர் தாசர்னு அவருக்கு பேர். கபீருடைய சீடர்கள் 8 பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் வந்து குருநானக். அவர் தான் வந்து சீக்கியம் அதை வந்து ஃபவுண்ட் பண்ணார். சைஸ்டா கான் அப்படின்றவர் எந்த பகுதியை சார்ந்தவர்னு கேட்கிறாங்க. யார், அவர் வந்து தக்காணத்தை சார்ந்தவர், டெக்கானுக்கு இன்சார்ஜா முகல்ஸ் பீரியட்ல இருந்தார் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் மேட்ச்ல கவிராஜர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யார சொன்னோம், சமுத்திரகுப்தரை சொல்றோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, படிக்கும்போது என்கோடிங் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கணும். குதுப் ஷாஹி வம்சத்தினுடைய தலைநகரம் எதுல இருக்குன்னா கோல்கொண்டா. 5 தலைநகரம் 5 வம்சம் அது இருக்கு ஆக்சுவலா. அகைன் இன்கரெக்ட் மேட்ச். பத்தினி கல்ட், பத்தினி வழிபாட்டு முறையை கொண்டு வந்தது சேரன் செங்குட்டுவன். கிருமி கந்த சோழன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம், 2ஆம் குலோத்துங்க சோழனை சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருமி கண்ட சோழன், அது நோய்வாய்ப்பட்டாருன்னு சொல்றாங்க. மதுரை கொண்டான் அப்படின்னு யாரை சொல்றோம்னா 1ஆம் பராந்தக சோழனை சொல்றோம், மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்றோம். பொன்வேந்த பெருமாள் அப்படின்னு யாரை சொல்றோம், ஜடாவரம சுந்தர பாண்டியனை சொல்றோம். ஸோ மிஸ் மேட்ச் வந்து இது. மதுரை கொண்டான் அப்படின்னு ஆதித்த சோழன் சொல்றது யாரு சொல்றோம், 1ஆம் பராந்தக சோழன் சொல்றோம். ஷெர்ஷா சூரி பீரியட்ல அவர் வந்து காயின் வந்து வெளியிட்டார். அந்த காயினுக்கு பேர் என்னதுன்னா தாம் அப்படின்னு ஒரு காயின், அது சில்வர் காயின் ஆக்சுவலா. புரந்தர் உடன்படிக்கை இப்ப சொன்னோம் இல்லையா, யாருக்கு யாருக்கு இடையில சைன் ஆச்சு, சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங், ஆம்பரை ஆண்ட ராஜா ஜெய்சிங், அவங்க 2 பேருக்கும் சைன் பண்ணாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து என்னென்ன பேரரசு உருவாச்சு, அது எந்தெந்த வருஷம் ஃபவுண்டேஷன் இயர் கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசு ஸ்டார்ட் ஆனது 1336ல. யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, ஹரிஹரர் புக்கர். பாமினி பேரரசு இயர் வந்து 1347. ஃபவுண்டர் பேர் வந்து அசன் கங்கு பாமினி அப்படின்னு சொல்லி பேர். அவர் எங்க ஆண்டுகிட்டு இருந்தாரு, தேவகிரி ஆண்டுகிட்டு இருந்தார். முகமது பின் துக்ளக் பீரியட்ல கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க இல்லையா, அந்த பகுதி. 3வது முகலாய பேரரசு ஃபவுண்ட் பண்ணது யாரு, பாபர். இந்த போர்ல 1ஆம் பானிபட் போர்ல, இயர் வந்து 1526. இதெல்லாம் கரெக்டா இருக்கும். பிரிட்டிஷ் எம்பையரை ஃபவுண்ட் பண்ண வருஷம் வந்து 1757. நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்க. ராபர்ட் கிளைவ் ஃபவுண்டட் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா in the year 1757 through Battle of Plassey. பிளாசி போர் 1757. அதுக்கடுத்து பக்சார் போர்னு ஒன்று இருந்தது 1764. அதுக்கடுத்து அலகாபாத் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமா டைரக்டா அவங்க கைக்கே எழுதி கொடுத்து அவங்களே மண்ணின் மைந்தர்கள் ஆயிடுறாங்க. ஸோ ராபர்ட் கிளைவ் இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஆட்சியாளர் யார் அப்படின்னு ராபர்ட் கிளைவ். இயர் வந்து 1765. அதான் மிஸ் மேட்சா இருக்கு. நெக்ஸ்ட் அக்பருடைய கொரோனேஷன். அக்பர் வந்து முடி சூட்டி கொண்டாரு சொல்றோம் இல்லையா, அது வந்து 1556. அது கரெக்டா இருக்கு. கேபிட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, 1571ல ஃபத்தேபூர் சிக்ரி கட்டினாரு. பூலன் தர்வாசா அப்படின்ற என்ட்ரன்ஸ் கேட், ஓகேவா, அது கட்டினார். எப்போ கட்டினாருன்னா
1575. எதுக்காக கட்டினாருன்னா பக்கத்துல குஜராத் மேல படையெடுத்து ஜெயிச்சாராம். சரி, குஜராத்ல வந்து ராஜபுத்திராஸ் ஒருத்தர் அவர் ஜெயிச்சாரா சொல்றாங்க. அதனால அவர் பண்ணியிருக்காரு. தீன் இலாஹி மதம் ஒன்று உருவாக்குனான்னு சொன்னோம் இல்லையா? அதை உருவாக்குன வருஷம் வந்து 1582 ஆக்சுவலா. தீன் இலாஹி அப்படின்றது அதுதான் தப்பா இருக்கு. குத்புதீன் ஐபக் வந்தார் இல்லையா? என்ன பண்ணார்? அவர் வந்து டெல்லி சுல்தானி ஆட்சி நிறுவனார்னு பார்த்தோம். இயர் வந்து 1206. அப்போ அவர் வந்து அடிமை வம்சத்தை சார்ந்தவர். அதனால டெல்லி வந்து கேபிட்டலை வச்சுக்காம தூரத்துல லாகூர்ல வந்து கேபிட்டல் வச்சிருந்தார். முதலாம் நரசிம்ம பல்லவன் அவருக்கு சம்பந்தப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு முதலாம் நரசிம்ம பல்லவன் மாமல்லன் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்லிங் எக்ஸ்பர்ட்னு சொன்னோம். வாதாபி கொண்டான்னு சொன்னோம். அவங்க அப்பா மகேந்திர பல்லவன் 2ஆம் சாளுக்கிய வாரசர் வந்து 2ஆம் புலிகேசிக்கிட்ட தோத்திருப்பார். அதுக்கு போய் பழி வாங்கிட்டு வர்றார். அதனால அதுக்கு அவங்களுடைய கேபிட்டல்ல வந்து பண்றதுனால வாதாபி கொண்டான் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஹுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தார். 640 AD வந்திருந்தார். இந்த டேட்டா மட்டும் மிஸ் மேட்ச். மாமல்லபுரத்துல கடற்கரை கோயிலை கட்டினது யார்? 2ஆம் நரசிம்ம பல்லவன். 2ஆம் நரசிம்ம பல்லவன். அவனுக்கு இன்னொரு பேர் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது ஆக்சுவலா. துத்தி ஹிந்த் அப்படின்னா இந்திய கிளி அப்படின்னு பேர். அது ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜ்ல அப்படின்னு சொல்லப்பட்டவர் யாருன்னா அமீர் குஸ்ரோ. டெல்லி சுல்தான்கள் பீரியட்ல 7-8 சுல்தான்கள் கூட இருந்த ஒரு புலவர் வந்து அமீர் குஸ்ரோ. ஆந்திர போஜா அப்படின்னு யாரும் சொல்றாங்க? கிருஷ்ணதேவராயர் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. ஆந்திர கவி பிதா மகன் அப்படின்னு அல்லசானி பெத்தன்னா அந்த அஷ்டதிக்கஜங்கள் 8 அறிஞர்கள் கொண்ட அவையில் இருக்காரு, அவரை சொல்றாங்க. ஜீல் இலாஹி அப்படின்ற கான்செப்ட் யார் கூட ரிலேட் ஆகுது? இப்போ இந்த ஜீல் இலாஹி அப்படின்னு என்னத்தோம்? தெய்வீக உரிமை கோட்பாடு. ஐ எம் த ஷேட் ஆஃப் காட் ஆன் எர்த் அப்படிங்கிறாரு. கடவுளின் நிழல் நான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து ஜீல் இலாஹி அப்படின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லி எழுதிக்குவாங்க. டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படின்னு பேர். அது ப்ரொக்ளைம் பண்ணது வந்து பால்பன். இல்துமிஷ்ல பால்பன் ஆக்சுவலா. 27வது கொஸ்டின். கபீர் வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதல்ல இந்தியாவில் வலியுறுத்தினார் வந்து கபீர் தாசர். ராமானுஜாச்சாரியா இருக்கார் இல்லையா? அவர் பிறந்த இடம் வந்து ஸ்ரீபெரும்புதூர். வங்காளத்துல வந்து கிருஷ்ண இயக்கத்தை வந்து பரப்பினவங்க பேர் வந்து சைத்தன்யர். சிவாஜியுடைய ரிலீஜியஸ் குரு, அவருக்கு ரிலீஜியஸ் ஃபீலிங் கொடுத்த குரு பேர் வந்து துக்காராம். பக்தி மூமெண்ட்னு படிச்சோம் இல்லையா? பக்தி மூமெண்ட். அதுல நான் உங்களுக்கு பாருங்க கரெக்ஷன் ஸ்டெப் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க மிஸ்டேக் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்படின்னா இப்போ 13 கொஸ்டின் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 13 கொஸ்டின் இன்னைக்கு டேட் போட்டு இந்த டெஸ்ட் நம்பர் போட்டு ஒரு நோட் புக்கில் எடுத்து ஒன்லைனர் மாதிரி எடுத்து எழுதிடணும். இப்போ எழுதுனா மனசுல பதியும். இப்போ 45 கொஸ்டின் விட்டுருக்கீங்க, ஸ்கோர் 45 எடுத்திருக்கீங்க. 55 கொஸ்டினை எடுத்து ஒன்லைனரா சொன்னது புரியுதுங்களா? மிஞ்சி போனால் ஒரு 25-30 மினிட்ஸ் ஆகும். இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கும். நான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அவுட்புட் வேணும்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ண அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ் இக்தா சிஸ்டம் ஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணாரு? நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு பார்த்தோம். இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தான் ஆட்சி வீழ்ச்சியடைய காரணம் பானிபட் போர்ல. முகமது பின் துக்ளக் வந்து தென்னிந்தியா மீது படையெடுத்தவர் இல்லை. யார் ஃபர்ஸ்ட் வந்தது? அலாவுத்தீன் கில்ஜி. ஸோ இது வந்து மிஸ் மேட்ச். மூன்றாம் பானிபட் போர் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மராத்திய சாம்ராஜ்யம் சம்பந்தமா யார் முன்ன நின்னது அப்படின்னா சதாசிவராவ் அப்படின்னு பேர். மிலிட்ரி ஜெனரல், டெக்னிக்கல் அட்வைசர் அவர் மாதிரி. ஆக்சுவலா பாஜிராவ் 2 அப்போ வந்து அரசராக இருந்தார். அவருக்கு எல்லா வழிகாட்டுதலும் பண்ணது இவர் தான். பேட்டில் கிரவுண்ட்ல இருந்தது இவர் தான். மராத்திய கூட்டணியை உருவாக்குனது 2வது பீஷ்வா பாஜிராவ் 1 அப்படின்னு அவருக்கு பேர். 5 ஃபேமிலிஸாக டிவைட் ஆனப்ப. சிவாஜியுடைய முடிசூட்டி கொண்ட வருஷம் வந்து 1674. தாஜ்மஹால் கட்டப்பட்ட வருடம் 1632. தக்கான புற்றுநோய் சம்மந்தப்பட்டால் யாரு? அவுரங்கசீப். சரியா? சீக்கியர்கள் கிட்ட பகைமை ஏற்படுத்தினது யாரு? ஜஹாங்கீர். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவை கொண்டாருன்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் தக்காணத்தை அனெக்சேஷன் பண்ணது யார் அப்படின்னா அக்பர். கொஸ்டின் ஏதாவது கேட்க வாய்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகலாய பேரரசை வந்து தக்காணம் சைட்ல டெக்கான் சைட்ல வரல. நர்மதா நம்ம அது வரைக்கும் தான் இருந்த நார்த்தில். ஃபர்ஸ்ட் அக்பர் தான் வந்து அவர் கவனம் செலுத்தினார்.
இங்கே போர்ச்சுகீஸுகள் அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க ஏற்கனவே. அவங்களாம் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், அதனால நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத தக்காணத்தின் மீது கவனம் செலுத்திய முகலாய மன்னர் வந்து அக்பர். கடைசி முகலாய பேரரசர் யாரு? இரண்டாம் பகதூர் ஷா. முகல் பிளட்ல இருந்த லாஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. 1857 ரிவோல்ட் அதை பார்த்தோம்ல, அதுல இருந்தாங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, அவருடைய அவையில வந்து யாரும் மியூசிக் வாசிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருந்தாரு. அதே மாதிரி பெயிண்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணது ஹுமாயூன். நூர்ஜஹான் அப்படின்னு படிச்சோம். எங்க படிச்சோம்? ஜஹாங்கீர் வந்து அவர் பீரியட்ல, சரிங்களா? அவங்க ஒய்ஃப் நூர்ஜஹான் அப்படின்னு படிச்சோம். ஆலம்கீர் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா அவுரங்கசீப் ஆக்சுவலா, அக்பர் கிடையாது. இந்தியாவில் முதல்ல வந்து இஸ்லாமிய அரசு, அதாவது முஸ்லீம் ரூல் ஆரம்பிச்சது யார் அப்படின்னா முகமது கோரி. எந்த வருஷம்? 1192. எது மூலமா? இரண்டாம் தரையின் போர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதன் மூலமா இரண்டாம் தரையின் போர் அப்படின்னு பேர். ஆமாங்க மேடம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஐபக்கை வந்து இவர் இன்சார்ஜா ஸ்டேஷன் பண்ணிட்டு போறாரு. ஆக்சுவலா உண்மையில ஒர்க் பண்றது யாருன்னா இவர் தான், கோரி. இவர் தான் அங்க கோரி அரசர், அவரு கணக்குல தான் வரும். குத்புதீன் ஐபக் அவரு ஓனா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா கூட லாஜிக் இருக்கு. ஆக்சுவலா இவர் தான் வந்து எம்பரர் ஆக்சுவலா. ஸோ இஸ்லாமிய அரசை ஏற்படுத்தியவர், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி துருக்கிய முஸ்லீம் அரசுன்னு சொல்லுவாங்க, துர்க்கிஷ் முஸ்லீம் கிங்டம் அப்படின்னு கேட்டாலும் சேம் தான். 1192 AD டெல்லி வந்து கைப்பற்றிட்டு டெல்லி அவர் கைக்கு போயிடுது. அது போனாவே போதும், அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ வட இந்தியாவில் டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் போச்சு 1206. குத்புதீன் ஐபக் வந்து அவருடைய படை தலைவர் அவர்கிட்ட இன்சார்ஜா கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. 33வது கயட்ரா போர் அப்படின்னு ஒரு போர் இருக்கு ஆக்சுவலா, கயட்ரா வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சம்பந்தப்பட்டது அப்படின்னா முகமது கஜினி சம்பந்தப்பட்டது இல்லை, முகமது கோரி சம்பந்தப்பட்டது. முகமது கோரி இந்த முதலாம் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் வர்றாரு இல்லையா, அது வர்றதுக்கு முன்னாலேயே 30 வருஷத்துக்கு முன்னால குஜராத் பகுதி மேல படையெடுத்து வந்தாங்க ஆக்சுவலா. அப்ப குஜராத் பகுதியில வந்து ராஜபுத்திரர்கள்ல ஒரு குரூப் இருந்தாங்க, குஜாரா பிரதிகராஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க பயங்கரமா சண்டை போட்டு அவரை துண்டக்காரன் ஓட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல. 30 வருஷம் கழிச்சுதான் உள்ள வந்தார். அந்த போருக்கு கயட்ரா போர் அப்படின்னு பேர். முதலாம் பானிபட் போர், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க. முதலாம் பானிபட் போர் சம்பந்தப்பட்டது யாரு? பாபர். இரண்டாவது பானிபட் போர்ல சம்பந்தப்பட்டவர் யாரு? அக்பர் ஆக்சுவலா. சந்தவார் போர்ல சம்பந்தப்பட்டவர் யாரு? குத்புதீன் ஐபக். அதுக்கு அடுத்து இருந்தாரு. டெல்லியை ஆண்ட ஒரே ஒரு பெண் அரசு யாரு? ரஜியா சுல்தானா. உலகின் மிகப்பெரிய பேசும் கலைக்கூடம் எங்க இருக்குன்னா கோல் கும்பாஸ் அப்படின்ற இடத்துல இருக்கு. தைமூர் வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சி வீழ்ச்சியுடைய இன்னொரு காரணம் வந்து தைமூர் அட்டாக் பண்ணது. இந்த வருஷம் அட்டாக் பண்ணான்னு பார்த்தோம் 1398. 1398 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, டெல்லி சுல்தான்ஸ் அட்டாக் பண்ணது தைமூர். இயர் வந்து 1398. அப்ப இங்க ரூலர் பேர் வந்து நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக்னு பேர். அதே மாதிரி முகலாய பேரரசு பின்னால ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஏற்கனவே அவங்க இன்டர்னல் இஷ்யூஸ் இல்லாம வெளியில இருந்து அட்டாக் பண்ணாங்க. நாதிர் ஷாஸ் இன்வேஷன் போட்டுக்கோங்க. நாதிர் ஷா படையெடுப்பு 1739. நாதிர் ஷா வந்து இங்க முகலாய பேரரசு படையெடுத்து வரும் பொழுது இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யாருன்னா முகமது ஷா. அவருக்கு பேர் தான் ரங்கீலா அப்படின்னு சொன்னோம். அவர் படையெடுத்து வந்தார். அப்ப வந்து என்னது, முகலாய பேரரசு ஏற்கனவே வீழ்ச்சி அடைந்தது இல்லையா, இட் வாஸ் எ டெத் ப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. அகெயின் வந்து அவருடைய ஃபாலோவர், நாதிர் ஷாவுடைய ஃபாலோவர் பேர் வந்து அகமது ஷா அப்தாலின் பேர். அவர் அகெயின் 1761 மூன்றாம் பானிபட் போர் மூலமா ஃபைட் பண்ணாரு. ஸோ மராத்தாஸை ஜீரோ பண்ணாரு. ஏற்கனவே முகலாயர்கள் வந்து காணாம போயிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய முகலாயர்கள் மராத்தியர்கள் எல்லாமே சண்டை போட்டு மிச்சம்ல லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ யாருக்கு ஃபேவரா போச்சு? பிரிட்டிஷ்காரனுக்கு கிரவுண்ட் ஃபெயிலியரா ஃபேவரா போச்சு ஆக்சுவலா. இன்கரெக்ட் மேட்ச் என்ன கேட்டிருக்காங்க? சிக்கந்தர் ஹிசான் யாரு சொன்னோம்? அலாவுத்தீன் கில்ஜி. லால் பக்ஷ் அப்படின்னா என்னது? லட்சமா டொனேஷன் கொடுத்தது யாரு? குத்புதீன் ஐபக். டாக் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஆக்சுவலா 2 பேர் படிச்சிருக்கோம், அலாவுத்தீன் கில்ஜி வரணும், ஷெர்ஷா சூரி வரணும். ஆப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஷெர்ஷா சூரி கொடுக்கணும் கொஸ்டின்ல.
ஸோ 38வது கொஸ்டின், பின்வரும் அரசர்களை யார் வந்து அடிமையாக இருக்கவில்லை, அடிமை வம்சத்துல யார் இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. அலாவுத்தீன் கில்ஜி. 2வது வம்சம் வந்து அடிமை வம்சம் கிடையாது. குதிரை விளையாட்டு விளையாடும் பொழுது கீழே விழுந்து இறந்தது யாரு? குத்புதீன் ஐபக். 1210 இயர் வந்து 4 வருஷம் தான் அவர் இருந்தார் ஆக்சுவலா. ஸோ அகைன் வந்து ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானி ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் என்ன? முகமது பின் துக்ளக் அவருடைய நிர்வாக திறமையின்மை ப்ராப்ளம்ஸ் சொல்லி படித்தோம். நெக்ஸ்ட் வந்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது யாரு? ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ தைமூர் படையெடுப்பின் போது இங்க இருந்தது யாரு? நசருதீன் முகமது ஷா துக்ளக். ஸோ இக்தா சிஸ்டமை அபாலிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால்பன் கிடையாது, அலாவுத்தீன் கில்ஜி. ஆக்சுவலா இக்தா சிஸ்டம் கொண்டு வந்தது இல்துமிஷ். ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எடுத்தது வந்து அலாவுத்தீன் கில்ஜி. இந்த டெல்லி சுல்தானிய அரசர்கள் பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பதில் சேர்ச்சிங்கன்னா இதுல ஈஸியாக அட்டன் பண்ணலாம். யாரு என்ன ரூலர்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வராங்க பாருங்க, 4 கொடுத்துருக்காங்களா? குத்புதீன் ஐபக், பால்பன், இல்துமிஷ், நசருதீன். இந்த நசருதீன்ங்கிறது 4வது வருஷம் வர, அது லாஸ்ட் ஆக்சுவலா. இதுல ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? குத்புதீன் ஐபக். டெல்லியில சுல்தான்கள் ஆட்சி ஏற்படுத்தது 1206ல குத்புதீன் ஐபக். அதுக்கடுத்து அவருடைய மருமகன் தான் யாருன்னா இல்துமிஷ் 2வது. அதுக்கடுத்து 3வது வர்றது தான், 4வது வர்றது பால்பன், 3வது ரஜியா சுல்தானா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா விட்டுறாதீங்க. நீர்ப்பாசன திட்டங்கள் கால்வாயெல்லாம் வெட்டினது யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். டெல்லி சுல்தானி ஆட்சியினுடைய துக்ளக் டினாஸ்டியுடைய துக்ளக் வம்சத்துல கடைசி அரசர் பேர் வந்து நசருதீன் முகமது ஷா துக்ளக் அப்படின்னு பேர். ஜெகநாதர் பூரி ஆலயத்தை வந்து இடிக்க சொன்னது யாரு? ஃபிரோஸ் ஷா துக்ளக். அவர் தான் இடிக்க சொன்னாரு. இந்த சஹல் கன்னி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதை கொண்டு வந்தது யாரு? 40 குழு அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இல்துமிஷ். கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ண, தலைநகரத்தை வந்து டெல்லியிலேருந்து ஜெகதாபாத்துக்கு மாற்றினது முகமது பின் துக்ளக். ஸோ இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு மேடம்? என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? பிரியா மேடம் என்ன ஆன்சர் பண்ணீங்க? டி போட்டிருக்கீங்களா? டி ஓகே. ஆல் சொல்லுங்க பார்க்கலாம், யார் வந்தது? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் யார் அப்படின்னு கேட்டு, முகமது பின் காசிம். இயர் வந்து 712 AD. டெல்லி சுல்தானி ஆட்சியில வந்து ஃபர்கானா அப்படின்ற அதுக்கு ஹெட் யார் அப்படின்னா அம்மில் அப்படின்னு பேர். ஆக்சுவலா இந்த போஸ்டிங்க்கு பேர் வந்து முகமது பின் துக்ளக் பீரியட்ல அவர் விட்ட அந்த காப்பர் காயின், அதலத்துன்னு சொல்லி விட்டார் இல்லையா, ஒரு காப்பர் காயின் விட்டாரு. அது சக்சஸ் ஆகாததுக்கு என்ன காரணம்? கள்ள சந்தையிலேயே அந்த காயின் அடிச்சாங்க. இந்த காயினுக்கும் அந்த காயினுக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு, அதனால அது ஃபெயிலியர் ஆச்சு ஆக்சுவலா. மிக நீண்ட காலம், லாங் பீரியட் டெல்லி சுல்தான்களை யாருன்னு கேட்டிருக்காங்க. இல்துமிஷ் வந்து இருந்தாரு 25 years. அதே மாதிரி முகல்ஸ்ல ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் இருந்தது அக்பர் ஆக்சுவலா. அக்பர். ஹுமாயூன் எப்போ இறக்குறாரு? 1556ல. அப்ப இருந்து 1605 வரைக்கும் அக்பர் இருக்காரு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து சௌசா போர் யார் சம்பந்தப்பட்டது? ஹுமாயூன் சம்பந்தப்பட்டது. ஹுமாயூன் யாரை சண்டை போட்டுக்கினாங்க சௌசா போர்ல? ஹுமாயூன், ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட் கண்ட்வா போர்னு 1527ல இருக்கு ஆக்சுவலா. பாபர் வந்து வந்தார்ல, அப்போ அவர் ஃபைட் பண்ணாரு. ஸோ யாருக்கு சண்டை வந்தது? அதுல கண்ட்வா போர்ல ராஜபுத்திர அரசர் வந்து ராணா சங்கான்னு இருந்தார், அவருக்கு சண்டை வந்தது. ஹலிகாத்தி போர் 1576 அக்பர், பேட்டில் ஆஃப் ஹலிகாத்தி. அக்பர் யாரை ஃபைட் பண்ணாரு? ராஜபுத்திர அரசர் வந்து ராணா சங்கா. புரந்தர் உடன்படிக்கை 1665 போட்டிருக்கோம். யாருடைய பீரியட்? ஆக்சுவலா அது ஜஹாங்கீர் சம்பந்தப்பட்டது இல்லை, சிவாஜி சம்பந்தப்பட்டது. ஆன்சர் வந்து டி. அடிமை வம்ச சுல்தான்கள், அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து இல்பாரி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்பாரி துருக்கிகள், இல்பாரி துருக்கி வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்றாங்க. ஸோ முகமது பின் துக்ளக் அவருடைய கேபிட்டல்ல டெல்லியிலிருந்து மிடில் இந்தியாவில் தேவகிரி அல்லது தௌலதாபாத்துக்கு மாத்தினாரு. எதனால மாத்தினாருன்னு கேட்டிருக்காங்க. என்ன ரீசன்ஸ்க்காக மாத்தினாரு அப்படின்னா 2 ரீசன்ஸ் சொல்றாங்க ஆக்சுவலா. மங்கோலிய படையெடுப்பு அப்பப்போ செங்கிஸ்கான் அவங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் தூரம் இருந்தா பரவாயில்ல, கேபிட்டல் சேஃபா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. 2வது வந்து மிடில் இந்தியாவில இருந்தா நிர்வாகம் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு 2 ரீசன்னாலையும் அவர் மாத்தினார் ஆக்சுவலா.
சிஜ்தா முறை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. யாருன்னு சொல்லி பார்த்தோம், பால்பன். சிஜ்தாங்கிறது என்னது ஆக்சுவலா, நேரா வர்றவங்க சுல்தான் காலில் விழுந்து வணங்கணும். நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து வணங்கிட்டு தான் சுல்தானை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தார். ஆக்சுவலா இஸ்லாமிய நாடு, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ரிலிஜியன் இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாமிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது அரசே வந்து இஸ்லாம் மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்வாங்க. இப்ப பாகிஸ்தான் அப்படிதான் சொல்லுது, கவர்மெண்ட் இன்சிஸ்ட் யூ ஷுட் ஃபாலோ ஒன்லி இஸ்லாம், அதுக்கு இஸ்லாமிய மதம் பின்பற்ற நாடு அப்படின்னு பேர். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா இஸ்லாம் மதத்தை தான் அரசாங்கம் சப்போர்ட் பண்ண, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அக்பர் வந்து மாத்தினார். ஆக்சுவலா அப்படி இல்லை, ஓகேவா, முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்க வேற ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி வந்தாரு. ஸோ முஸ்லீம் மத தலைவர்கள் இவர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிக்காம இவரை கொஸ்டின் பண்ணாங்க. முஸ்லீம் மத தலைவர்கள் வந்து உலிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்லாரு, இல்ல முஸ்லீம் மதத்துக்கும் ரிலீஜியஸ் லீடரும் நான் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு ஆர்டர் போட்டாரு. அதுக்கு பேர் வந்து தவறுபடா ஆணைன்னு பேர். தமிழ்ல, இங்கிலீஷ்ல இன்ஃபாலிபிலிட்டி டிக்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் டிகிரி கிடையாது, DECREன்னு வரும். ஸோ 1504 ஆக்ரா நகரம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிக்கந்தர் லோடி கொண்டு வந்தார், ஃபவுண்ட் பண்ணாரு. விவசாயத்துக்கு தனித்துறை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா முகமது பின் துக்ளக். ஆக்சுவலா திவானி கோயி அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா இதுல கேபிட்டல் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. பொய்சாளர்கள் அவங்க கேபிட்டல் என்னது, துவார சமுத்திரம். தேவகிரியை ஆண்ட யாதவர்கள், வாரங்கல்லை ஆண்ட காக்கடியர்கள், மதுரையை ஆண்ட பாண்டியர்கள். ஸோ இந்த 4 பேர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து சவுத் இந்தியா வரும்போது மாலிக் கஃபூர் வென் பண்ண ஆளுங்க. ஸோ இது சி ஆன்சர். ஆக்சுவலா 56வது வந்து சவுசா போர். இது இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்கு. சவுசா போர் 1539 அப்படின்னு போட்டிருக்கு, அது கரெக்ட். கண்டுவா போர் 1527. ஹலிகாத்தி போர் 1586 போட்டிருக்கு. ஆக்சுவலா பாருங்க, இந்த வார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பா ஹிஸ்டரியில. இந்த வார்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1526 முதலாம் பானிபட் போர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுல இருந்து 30 வருஷம் பாருங்க, இப்படி போட்டுக்கோங்க, +30, அடுத்து +20 போட்டுக்கோங்க, +30 போட்டீங்கன்னா 1556 இரண்டாம் பானிபட் போர். அந்த 1556 ஹுமாயூன் இறந்து போயிடுறாரு, அக்பர் பதவிக்கு வரார், பிளஸ் இரண்டாவது பானிபட் போரும் நடக்குது. அவருக்கு ஏஜ் ரொம்ப சின்ன ஏஜ், 14 வயசுல வராரு. ஆக்சுவலா அதனால அவருடைய பாதுகாவலர் பைராம் கான் தான் வந்து ஃபைட் பண்ணாரு, ஜெயிச்சிடாருன்னு சொல்றோம். அதுல இருந்து அகைன் 20 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து ஹலிகாத்தி போர் அப்படின்னு பேர் இருக்கு. கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அக்பர் கிட்ட எல்லா ராஜபுத்திரர்களும் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, வந்து நட்புறவு பேண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் மட்டும் செட்டில் ஆகல. அவர் யார் அப்படின்னா ராணா சங்கா அப்படின்னு பேர். மேவார் என்ற பகுதியான ராணா சங்கா. அதனால அவருக்கு சண்டை வந்தது. ஆக்சுவலா கிருஷ்ணதேவரால் எழுதப்படாது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவரால் எழுத 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், அமுக்த மால்யவதா, ஜாம்பவி கல்யாணம், உஷா பரிணயம், அந்த 3 தான். ஸோ இதுல வந்து குமார சம்பவம் நம்ம அவர் எழுதினதுல, குமார சம்பவம் எழுதினது காளிதாசன். விஜயநகர பேசுல வந்து நாயக்கர்கள் சிஸ்டம், இக்தா சிஸ்டம் மாதிரி நாயக் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க பகுதியில வந்து இராணுவத்தை மெயின்டைன் பண்ணி வைக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். பி ஆன்சர். ஆக்சுவலா விஜயநகர பேரரசுல இருக்கக்கூடிய அந்த டினாஸ்டிஸ், 4 டினாஸ்டி சொல்லியிருக்கோம் இல்லையா. பாருங்க, சங்கமா, சலுவா, துளுவா, அரைவீடு, அந்த வம்சங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஏ வந்து ஆன்சர், ஆர்டரா வந்து குரோனாலஜிக்கலா. நெக்ஸ்ட் 60 இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, செங்கிஸ்கான் இஷ்யூ வந்தது இல்லையா. அப்ப அதுக்கு ரிலேட் ஆகிறது யாரு, இல்துமிஷ். ஃபாஹியான் யாரோட அவைக்கு வந்தார்னு பார்த்தா 2ஆம் சந்திரகுப்தரோட அவைக்கு ஃபாஹியான் வந்தார். இபின் பத்வா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து முகமது பின் துக்ளக் பீரியட்ல இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் வந்து டெல்லி ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டு, அப்ப அவர் தான் கூட இருந்தார், இபின் பத்வா அப்படின்னு பேர். அந்த இபின் பத்வா என்ன சொன்னாரா, டெல்லி இஸ் அன் அபேண்டன்ட் சிட்டி அப்படின்னு சொன்னாராம். திடீர்னு மக்கள் இல்லாம இருந்தா நேரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய டாக்டரை வந்து பாத்தீங்கன்னா மதுரை சுல்தான் ஆட்சியை ஏற்படுத்தின ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இவருடைய டாக்டர். ஸோ மதுரையில வந்து சுல்தான்கள் ஆட்சி ஏற்பட்டது. 61வது கொஸ்டின் பாருங்க, கவர்மெண்ட் செலவுல அந்த முஸ்லிம் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு லைஃப்ல ஒன்ஸ் ஹஜ் பயணம் போயிட்டு வரணுமா. அவங்களுக்கு வந்து ஹஜ் பயணம்ங்கிறது எங்க, மெக்கா மெதினா அங்கே போகணுமா, சவுதி அரேபியாவில் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப லாங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது,
ஹஜ் பில்கிரிமேஜ் ஸ்பான்சர் பண்ணுச்சு. யார் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்பர் பண்ணார். ஸோ அக்பர் வாஸ் வெரி 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 கிரேட்டர். நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் பீஷ்வா பேர் என்னது? பாலாஜி விஸ்வநாத். 1713 வந்தார் ஆக்சுவலா. கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ் யாரும் சொல்றோம்? ஷாஜஹான் பீரியடை சொல்றோம். லாங்கஸ்ட் முகல் ரூலர் யாருன்னா அக்பர். 1556 1605 இருந்தார். முகலாய பேரரசு அழிகிறதுக்கு யார் காரணம்? அவுரங்கசீப். தன் கண் முன்னாலேயே பேரரசு அழிஞ்சதை பார்த்தாருன்னு சொல்லி நம்ம படித்தோம். நூலக படிக்கட்டுகள்ல இருந்து கீழே விழுந்தது யார் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? ஹுமாயூன். குதிரையிலிருந்து கீழே விழுந்தது குத்புதீன் ஐபக். ஸ்டேர் கேஸ்ல இருந்து கீழே விழுந்தது நெக்ஸ்ட் வர்ற ஹுமாயூன். இது மேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர் ஆக்சுவலா. இது எப்படி படிக்கிறது? ஏதோ ஒரு வகையில படிக்கணும். அலிகாத்தி போர் சம்பந்தப்பட்டது யாரு? அக்பர். பேட்டில் ஆஃப் பில்கிராம் 1540 சம்பந்தப்பட்டது யாரு? ஹுமாயூன். ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் வந்த சண்டை. இரண்டாம் பானிபட் போர் நடந்து சம்பந்தப்பட்ட ஆளு அக்பர் ஆக்சுவலா. கண்டுவா போர் சம்பந்தப்பட்டது பாபர். ஸோ 2321 ஏ வந்து ஆன்சர் ஆக்சுவலா. ருஃபியா அப்படின்ற நாணயத்தை வெளியிட்டது யாருன்னா ஷெர்ஷா பீரியட்ல வெளியிட்டார். பூலன் தர்வாசா அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் வந்து கட்டினார். அந்த ஃபத்தேபூர் சிக்ரி பில்டிங் காம்ப்ளெக்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுல ஒரு என்ட்ரன்ஸ் கேட் வந்து பூலன் தர்வாசா. தர்வாசான்னா டோர்னு அர்த்தம் ஆக்சுவலா அவங்க லாங்குவேஜ்ல. ஸோ பூலன் தர்வாசான்னு ஒரு உலகத்திலே மிகப்பெரிய கேட், அதான என்ட்ரன்ஸ் கேட். கிரவுண்ட்ல இருந்து 50 மீட்டர் ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல இருந்து 40 மீட்டர் ஹைட். ரொம்ப பெருசா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எது சம்மந்தப்பட்டது? முகலாய பேரரசு ஆரம்பிச்சது. டெல்லி சுல்தான்கள் வீழ்ச்சி அடைஞ்சு ஆரம்பிச்சாங்க. இரண்டாம் தரையின் போர் சம்மந்தப்பட்டது எது? இந்தியாவில் துருக்கிய முஸ்லீம் அரசு ஏற்படுத்தப்பட்டது. பாருங்க, துர்கிஷ் முஸ்லீம் ரூல் ஆரம்பிச்சது காரணம் 1192 இரண்டாம் தரையின் போர். முகமது கோரி ஸ்டார்ட் பண்ணாரு. தலைக்கோட்டை போர் அது எது சம்மந்தப்பட்டு படித்தோம்? விஜயநகர பேரரசனுடைய அழிவு. அதுக்கடுத்து பிளாசி போர் என்ன பார்த்தோம்? இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஃபவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பூலன் தர்வாசா எங்க இருக்குன்னா ஃபத்தேபூர் சிக்ரியில இருக்கு ஆக்சுவலா. அமிர்தசரஸ்ல வந்து கோல்டன் டெம்பிள், அது அந்த இடம் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா அக்பர் கொடுத்துருக்காரு. ஸோ அது வெரி ஜென்ரஸ். இந்த கோல்டன் டெம்பிள் யார் கட்டினாங்கன்னா 1588 வந்து 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கட்டியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய புனித நூல் பேர் ஞாபகம் இருக்கா? ஆதி கிராந்த் அப்படின்னு பேர். ஆக்சுவலா முஸ்லிம்களுக்கு புனித நூல் பேர் திருக்குரான், கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள். இந்தியாவில் இந்துஸ்க்கு என்ன சொல்றோம்? மல்டிபிள் புக்ஸ், பகவத்கீதா, ராமாயணம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சீக்கிய மதத்தினுடைய மிக புனித நூல் இதுன்னா ஆதி கிராந்த் அப்படின்னு பேர். அதை எழுதினது யாருன்னா 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். இவர் வேற எங்க படித்தோம்? ஜஹாங்கீர் பீரியட்ல படித்தோம். ஜஹாங்கீருடைய பையன் குஷ்ரு கூட சேர்ந்து ஜஹாங்கீரை ஹேண்ட்ஸ் பண்ணார், அந்த 2 பேரையும் கொண்டுட்டாருன்னு படித்தோம். லண்டன்ல வந்து கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப இங்க இந்தியாவில் யார் ரோல் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அக்பர் பீரியட்ல. இயர் வந்து 1600 AD அவங்க ஆரம்பிச்சது. அதாவது 100 பேர் பணம் போட்டு ஆரம்பிச்சாங்க ஒரு கம்பெனி, அது சிட் கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முகலாயர்களுடைய கேபிட்டல் ஆக்ரா வந்து டெல்லிக்கு மாத்தினது யாருன்னா ஷாஜஹான். 1638 மாத்திருக்காரு. தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்தாங்க? 2004 கொடுத்தாங்க, 2004. அதே மாதிரி கடைசியாக ஒடியா லாங்குவேஜ் கொடுத்தாங்க 2014. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸும் இருக்கு அதில். மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லாமே இருக்கு. சமஸ்கிருதம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. சிவபாத சேகரன் அப்படின்னு யாரை சொல்றோம்? முதலாம் ராஜராஜ சோழன். தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினால அவரை சொல்றாங்க. சோழ பேரரசனுடைய சின்னம் என்ன? சோழ பேரரசனுடைய சின்னம் வந்து புலி. நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வி பனம்பூ, பூ பூ அத்திப்பூ, மாமி வேப்பம்பூ. எழுதிக்கிறீங்களா? பாருங்க, எழுதிக்குவாங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். பாருங்க, வா வி பனம்பூ. ஃபர்ஸ்ட் யாருக்காங்க? சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர் சொல்றோம். கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேரர்கள் வராங்க இல்லையா, அவங்களுடைய கேபிட்டல் என்னது? வஞ்சி. அவங்களுடைய அது சிம்பிள் என்னது? வில். ஸோ வஞ்சி வில்.
என்ன பூ யூஸ் பண்றாங்க? பனம் பூ, பாம் ட்ரீ ஃப்ளவர். அதுக்கடுத்து சோழர்கள் பூ அத்திப்பூ. அவங்களுடைய கேபிட்டல் என்னது? புகார். அதாவது உறையூர் அல்லது புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து சிம்பிள் வந்து புலி, அதனால பூன்னு சொல்றோம். புகார், புலி. அதுக்கடுத்து அவங்க என்ன ஃப்ளவர் யூஸ் பண்றாங்க? அத்திப்பூ. அடுத்து வந்து மா மீ வேப்பம்பூ. மூணாவது வராங்க பாண்டியர்கள். அவங்களுடைய கேபிட்டல் என்னது? மதுரை. அவங்களது மதுரை. அவங்க சிம்பிள் என்னது? மீன். ஓகேங்களா? அந்த மீன் இங்கிலீஷ்ல கார்பன் போடணும், சிஆர்பி, ரெட்டை மீன் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஸோ மதுரை மீன். அவங்க என்ன பூ யூஸ் பண்றாங்க? வேப்பம்பூ. ஸோ பொன்வேய்ந்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பராந்தக சோழா ஒன். பாருங்க, பராவன் ஜடாவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பராந்தக சோழா ஒன் வந்து இங்க இருக்காரு. பாண்டியர்கள்ல பொன்வேய்ந்த பெருமாள்னு கேட்பாங்க. அதுல என்ன சொல்றோம்? முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் ஒன். பாண்டிய கிங்டம்ல வந்து அக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டாங்களா, அவங்களுக்கு பூமி புத்திரர்கள் அப்படின்னு பேர். பிற்கால பாண்டிய பேரரசை தோற்றுவித்தவர்கள் யாரு? கடுங்கோல் பாண்டியன். 550 AD கடுங்கோல் பாண்டியன். அதாவது தமிழ்நாட்டில் செகண்ட் ஹாஃப்ல பாண்டிய வம்சமும், மேல வந்து பாத்தீங்கன்னா பல்லவ வம்சம், சிம்ம விஷ்ணு, ரெண்டுமே வந்து 550 AD, 550 AD. அந்த பீரியட்ல நார்த்தன் தமிழ்நாடு சைட்ல பல்லவ வம்சத்தை யார் ஆரம்பிக்கிறாங்க? சிம்ம விஷ்ணு. அதே சமயத்துல கடுங்கோல் பாண்டியன் லேட்டர் பாண்டியாஸை ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொன்னு விஜயாலய சோழன் லேட்டர் சோழாஸ் ஃபவுண்ட் பண்ணாரு. அது வந்து 850 AD. பிற்கால சோழ வந்து விஜயாலய சோழன். பல்லவ பேரரசருடைய மிகப்பெரிய ஆட்சி பிரிவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மண்டலம். பாருங்க, மண்டலம், கோட்டம், நாடு, ஊர், இந்த ஆர்டர்ல இருந்தோம். ஓகேங்களா? டாப் பாட்டம்ல வந்து கொடுத்துருக்கு. பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் லேட்டர் சோழாஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணது 850 AD வந்து விஜயாலய சோழன் அப்படின்னு அவருக்கு பேர். தண்டி அலங்காரம் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினது யாருன்னா தண்டின்ற ஒருத்தர் இருக்கு. அவர் யாருடைய பீரியட்ல இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க? இரண்டாம் நரசிம்ம பல்லவன் பீரியட்ல இருந்தாங்க. இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன். அந்த இரண்டாம் நரசிம்ம பல்லவன் பீரியட்ல என்னென்ன படிச்சோம்? அவருக்கு பேர் வந்து ராஜசிம்மன் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா மாமல்லபுரம் கடற்கரை கோவில் கட்டியிருக்காரு. காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவில் கட்டியிருக்காரு. பிளஸ் வந்து இந்த தண்டி அலங்காரம். சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அவனி சிம்மன் அப்படின்னு யாரை சொல்றோம்? சிம்ம விஷ்ணுவை சொல்றோம். சிம்ம விஷ்ணு என்ன பண்ணாரு? பல்லவ வம்சத்தை ஆரம்பிச்சார். 550 AD வந்து ஆரம்பிச்சார். ஆக்சுவலா இரண்டாம் தரையின் போர் நடந்த வருஷம் 1192. கண்ணோச்சை ஆண்ட அரசர் பேர் வந்து ஜெயச்சந்திரன். பிருத்விராஜ் அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல ஜெயச்சந்திரன் கண்ணோஜ் பகுதியை ஆண்டான். இந்த கண்ணோஜ் எங்க இருக்குன்னு சொன்னோம்? 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான தோவா பகுதின்னு சொல்லி படித்தோம். ஸோ கோரிய வந்து சாளுக்கியர்கள் மிகவும் மோசமாக தோற்கடித்தார்கள் சொன்னோம் இல்லையா? அது வந்து கயட்ரா போர் 1178-79 பீரியட்ல. ஸோ கஜினி முகமதுனுடைய எண்டு பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க, முடிவுற்ற பீரியட். அது வந்து 1030 அவர் எண்ட் ஆயிடுறாரு. 1182ன்றது ஆன்சர் இல்லை, தப்பது ஆக்சுவலா. சிலப்பதிகாரம் எப்போ எழுதப்பட்டது? கலப்பரர்கள் பீரியட்ல எழுதியிருக்காங்க சிலப்பதிகாரம். நெய்தல் என மக்கள் வழிபட்ட தெய்வம் வருணன். கண்டிப்பா சங்க காலத்துல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க சங்கம் பீரியட்ல. ஓகேங்களா? கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்திய நெப்போலியன் அப்படின்னு யார் சொல்றோம்? இரண்டாம் சந்திரகுப்தர் சொல்றோம். யார் சொன்னது? VA ஸ்மித் என்ற ஒரு ஆள். நெக்ஸ்ட் கவிராஜன் யாரு சொன்னோம்? சமுத்திரகுப்தர். ஸோ இதுல மிஸ்மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட். இதுல தமிழக வரலாற்றின் பொற்காலம் சங்க காலத்தை சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியா சொல்றோம் இல்லையா? இந்திய வரலாற்றின் பொற்காலம் யாரு சொல்றோம்னு சொன்னோம்? குப்தாஸ் பீரியட், த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்துஸ். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு எந்த பீரியடை சொல்றோம்? குப்தா பீரியடை சொல்றோம். அதே மாதிரி சங்க காலத்தை என்ன சொல்றோம்? தமிழகத்தின் பொற்காலம் சொல்றோம். முகலாயர்களின் பொற்காலம் யாரை சொல்றோம்? ஷாஜஹான சொல்றோம். சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்கிறாங்க, பாட்டம் டு டாப். கூற்றம், வளநாடு, நாடு, மண்டலம். கூற்றம்னா வில்லேஜ் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சங்ககால சோழர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் தே ஹேட் 2 கேபிட்டல்ஸ், 2 கேபிட்டல்ஸ் வச்சிருந்தாங்க.
ஒன்று வந்து உறையூர். பாண்டியாஸ்க்கு 2 வருமா இல்லை மேடம்? சோழர்களுக்கு ஒன்று வச்சிருந்தாங்களே. இல்லை மேடம், ஸ்டார்டிங்கில் வந்து லேட்டர் சோழாஸ் ஸ்டார்டிங் பீரியடில் உறையூர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வச்சுருந்தாங்க. கலப்புரைகள் கிட்ட இருந்து எடுத்தாங்க, முத்திரைகள் கிட்ட இருந்து எடுத்தாங்கன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் 2 கேபிட்டல் இருந்து, அர்லி ஒன்று லேட்டர் ஒன்று 2 இருந்தது ஆக்சுவலாக அவங்களுக்கு. ஸோ உறையூர்ன்றது ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் இருக்கு இல்லைங்களா, பக்கத்தில் உறையூர் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை வேணால் செக் பண்ணிக்கலாருங்க. 91st கொஸ்டின். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐவிசி சைட்டில் பெரிய சைட் வந்து கலிபங்கன். எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது ஆக்சுவலாக. கப்பல் கட்டும் தளம் டாக்யார்டு எங்கே இருக்குது? லோத்தலில் இருக்குது. நடனமாடும் மங்கையின் சிலை எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது ஆக்சுவலாக. இரும்பு வந்து பனாவலி இடத்துல கண்டுபிடிச்சான்னு போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரும்பு அந்த பீரியடுக்கு சம்மந்தமே இல்லை. அயன் வாஸ் நாட் நோன் டு ஐவிசி பீப்புள். இரும்பு கண்டுபிடிச்ச பீரியட் வந்து 1000 BC ஆக்சுவலாக. ஐவிசி பீரியட் வந்து பாருங்க 2 பீரியட் அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜான் மார்சல் வந்தார்ல ஏஎஸ்ஐ டைரக்டரா, அவர் வந்து 3250 to 2750 அப்படின்னு சொல்லி டேட் அசைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு டேட் வந்து 3300 to 900. பட் எல்லாமே வந்து பிசியில் வருது. ஸோ இந்த பீரியடுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. 2014 கடைசியாக வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தது யாருக்கு அப்படின்னா ஒடியா லாங்குவேஜுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. பாண்டியர்களின் கால துறைமுகம் எதுனா குர்க்கை, பாண்டியாஸ். வாரசுரிமை போர்ல வந்து சுந்தர பாண்டியன் தான் வந்து டெல்லியில வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து அழைச்சது ஆக்சுவலா. அந்த வருஷம் வந்து 1311 AD. முதலாம் மகேந்திர பல்லவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது அவருக்கு மேட்ச் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. மாமல்லன் அப்படின்னு சொல்றது அவரை சொல்லலை, அவர் பையனை சொல்றோம். முதலாம் பல்லவனுக்கு தான் மாமல்லன் பேர். ஆன்சர் வந்து சி. 95 ஆன்சர் வந்து சி. பாருங்க, பல்மைரா ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன ஆக்சுவலா? பனம்பூ மாலை. பாருங்க, இது இந்த கோட் லாங்குவேஜ் கட்ட வாவி பனம்பூன்னு போட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சேரர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. காளிதாசர் யாருடைய அவையில் இருந்தார்? 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்தார், நவரத்னங்கள்ல இருந்தார். இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் அப்படின்னு சொல்றோம் ஐஹோலே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு 50-100 கோவில் இருக்காங்க வந்து.